மனிதனுடைய மூளை அளவு குறைகிறது என்றால் அது எதனால் குறைகிறது? எப்படி அந்த மூளை அளவு குறைந்தது? மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள முக்கிய வேறுபாடே இந்த பெரிய மூளை தான் என்பது அறிவியல் விஞ்ஞானிகளுடைய ஒரு கருத்து. சிந்திக்கும் திறனும் கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ளும் ஆற்றலும் இருப்பதால் தான் அவன் விலங்குகளிலிருந்து மனிதன் வித்தியாசப்படுகிறான். ஆசிய, ஐரோப்பிய மற்றும் ஆப்பிரிக்க முழுவதிலும் இருந்து வெவ்வேறு வகையான ஹோமினின் இனக்குழுக்கள் மத்தியில் மூளை அளவு தானாக அதிகரித்துள்ளதை அவர் கண்டறிகிறார். எப்படி? 2023 ஹோமினின்னா பழைய அழிந்த மனித இனமும் இப்போ இருக்க நவீன மனிதனும். அது என்ன அழிந்த மனித இனம்? தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். மனித மூளையின் அளவு 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த மனிதன் மூளையை விட சுருங்கிய வடிவாக மாறிவிட்டது என்று ஒரு அறிவியல் தகவல், ஆய்வு தகவல். மனிதனுடைய மூளை அளவு குறைகிறது என்றால் அது எதனால் குறைகிறது? எப்படி அந்த மூளை அளவு குறைந்தது? இரண்டாவதாக, மூளையினுடைய அளவு குறைவதற்கும் புத்திசாலித்தனம் என்பதற்கும் எதுவும் தொடர்பு இருக்கிறதா? இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம். முதலில் இந்த ஆய்வை மேற்கொண்ட ஐரோப்பிய பல்கலைக்கழகங்கள் 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மனிதர்களின் மூளையை விட 13% சிறியதாகிவிட்டதாக ஒரு ஆய்வு கூறுகிறது. காலப்போக்கில் மனித மூளை சுருங்கியது ஏன் என்பது ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது. பொதுவாக ஆய்வாளர்கள் பல்வேறு தரப்பட்ட பல்வேறு நாடுகளில் பல்வேறு சீதோஷ நிலைகளில் வாழும் மனிதர்களை கொண்டுதான் ஒரு ஆய்வு, மனித உடல் சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொள்வார்கள். அந்த வகையில் மனித மூளை மற்ற எந்த உயிரினங்களின் மூளையை விடவும் பெரியது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள முக்கிய வேறுபாடே இந்த பெரிய மூளை தான் என்பது அறிவியல் விஞ்ஞானிகளுடைய ஒரு கருத்து. சிந்திக்கும் திறனும் கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ளும் ஆற்றலும் இருப்பதால் தான் அவன் விலங்குகளிலிருந்து மனிதன் வித்தியாசப்படுகிறான். அதனால தான் சக்கரத்தை கண்டுபிடிக்கிறான், சந்திரனில் இறங்குறது, இந்த மாதிரிலாம் வேலை நடக்குது. சரி, உருவ அளவில் மனிதர்களோடு ஒத்துப்போகும் விலங்குகளுடன் ஒப்பிடும்போது மனிதர்களின் மூளை பெரியதான். கடைசியாக அவர்கள் எந்த விலங்கை இது பண்ணுறாங்கன்னா, சிம்பன்சி இனங்கள் தான். அதிலிருந்து தான் மனித பரிணாம வளர்ச்சியில் மனித இனம் வந்திருக்குன்ற ஒரு பொதுவான அறிவியல் தகவல் உண்டு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த சிம்பன்சியினுடைய மூளை அளவு விட, அந்த சிம்பன்சி இனத்தில் வந்ததை விட 4 மடங்கு அதிகரித்து தான் அதுக்கப்புறம் வந்திருக்கு. ஆனால் அதே நேரம் மனித இனத்தின் மூளை அளவு ஒரு கட்டத்துக்கு பிறகு சுருங்க தொடங்கியது. 1,00,000 ஆண்டுகள், சராசரியாக ஒரு 1,00,000 ஆண்டுகளுக்கு மூளை அளவில் சுருங்கிவிட்டன. அப்போ நியூயார்க் நகரத்தில் உள்ள அமெரிக்க இயற்கை வரலாற்று அருங்காட்சியகத்தினுடைய பழங்கால மானுடவியல் நிபுணர் மற்றும் ஓய்வு பெற்ற அருங்காட்சியக கண்காணிப்பாளர் இயன் டாட்டர்சால் அப்படிங்கிறவர் 2023 ஒரு காலத்தின் அடிப்படையான பண்டைய ஹோமினின், நவீன மனிதர்கள் அழிந்து போன மனித இனங்கள் மற்றும் உடனடி மோதியார்கள் அடங்கிய இனக்குழு, அதான் ஹோமினின். அதாவது நவீன மனிதர்கள், அழிந்து போன மனித இனங்கள், நமது உடனடி மோதியார்கள், இவர்கள்லாம் வச்சு ஒரு ஆய்வு பண்ணுற ஒரு இது. மூளையின் அளவை அவர் தான் ஆய்வு பண்ணுறாரு. அவர் பழமையான உயிரினம் தொடங்கி நவீன மனிதர்கள் வரை ஆய்வு செய்தார். ஆனால் அவருடைய ஆய்வில் ஆசிய, ஐரோப்பிய மற்றும் ஆப்பிரிக்க முழுவதிலும் இருந்து வெவ்வேறு வகையான ஹோமினின் இனக்குழுக்கள் மத்தியில் மூளை அளவு தானாக அதிகரித்துள்ளதை அவர் கண்டறிகிறார். எப்படி? 2023 ஹோமினின்னா பழைய அழிந்த மனித இனமும் இப்போ இருக்க நவீன மனிதனும். அது என்ன அழிந்த மனித இனம்? எப்போது, இந்த இடத்தில் ஒரு சின்ன ஆய்வு கருத்தை நான் கூற விரும்புகிறேன். எப்பொழுது ஒரு மனித இனம், ஒரு குறிப்பிட்ட மனித இனம், நாம் பொதுவாக மனிதர்கள் என்று வைத்துக்கொண்டு பேசாமல் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் குறிப்பிட்ட பகுதியில் வாழும் மனித இனம் தன்னைத்தானே தகவ அமைக்கும், அதாவது தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளும் ஒரு ஆற்றலை இழந்தால், அல்லது தன்னுடைய வாழ்வியலுக்காக திசை மாறும் ஒரு சக்தியை இழந்தால் அவைகள் அழிந்து போகும். உதாரணமாக, இறை தேட வேண்டும், இனப்பெருக்கம் செய்ய வேண்டும் என்ற இரண்டு கோட்பாடுகளுடன் வந்த மனித இனத்தை பணம் சம்பாதிக்கும், பணம் என்ற ஒரு கருவி, அப்புறம் கண்டுபிடிப்புகள், இதெல்லாம் வேறு உலகத்துக்கு அவனை இட்டு செல்கின்றன. இப்படி அந்த மனித இனம் அடுத்த கண்டுபிடிப்புகள் என்ற ஒரு இடத்துக்கு வரும்பொழுது பண்டைய ஒரு சமூக நிகழ்வுகளை அவைகள் மறக்கின்றன, அது இழக்கின்றன. அப்போது இறை தேடலில் ஏதாவது திசை மாறுதல், இல்லை நான் பழையதை தான் கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்கிற மனித இனங்கள் அழிந்து போயிருக்கின்றன. இதுக்கு பல வரலாற்று சான்றுகள் உண்டு. அதை நான் ஒவ்வொரு வீடியோக்களும் நீங்கள் பார்க்கலாம். சரி,
இப்போ இந்த மனித மூளையினோட அளவு ஒரு கட்டத்தில் பெருசாக இருக்குது, சிம்பன்சிலேருந்து வந்ததுலேருந்து. அதாவது ஆஸ்ட்ரலோபிதகஸ் அப்ரன்சிஸ் அப்படின்னு ஒரு இனம், ஹோமோ எரட்டக்ஸ், ஹோமோ ஹைட்டல்ஃபெர்கின்சிஸ் பட் ஹோமோ நியண்டதாலசின்ஸ் ஆகிய இனங்களுக்கு காலப்போக்கில் மூளை அளவு அதிகரித்திருக்கிறது. இது ஒரு, நான் இப்போ சொன்ன ப்ரொனன்சியேஷனில் வேணால் என்னுடைய அந்த இனங்களுடைய பேர்கள் உங்களுக்கு இதாக இருக்கலாம். ஆனால் மொத்தம் 1, 2, 3, 4 மனித இனங்களாக அவர்கள் மனித இனத்தை பிரித்து பார்க்கும் பொழுது இந்த 4 மனித இனங்களிலும் மூளை அளவு அதிகரித்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு காலகட்டம். அதிகரிக்கும் இந்த மூளை அளவு அதிகரிக்கும் இந்த போக்கு நவீன காலகட்டத்தில் தலைகீழ மாறுது. இது இந்த மாடர்னைசேஷன் அப்படின்னு வரும்போது தலைகீழ மாறுது. அப்போ என்ன அதில் நடக்குது அப்படின்னா, இந்த மூளை அளவு ஏன் பெருசாக இருந்திருக்கு அப்படின்னா, குறியீடுகளின் வழியாக உலகை குறியீடுகள் வழியாக அறியத் தொடங்கிய மனிதனின் மூளைதான் அந்த அளவு சுருங்கியது அப்படின்னு பார்க்குறாங்க. என்ன குறியீடுகள்? உதாரணமாக ஒரு இடத்தை குறிப்பிட வேண்டும் என்றால் ஒரு நகரத்தை குறிப்பிட்டால் போதும், அந்த நகரத்தின் பெயர் வாயிலாக அந்த ஒரு மனித இனத்தை நாம் அறிந்து கொள்ள இயலும் என்று குறியீடுகள் வழியாக நாம் நம்முடைய வரலாற்று பதிவினை சுருக்கும் அந்த நிகழ்வு ஒரு குறிப்பிட்ட நவீன காலங்களில் ஏற்படுகிறது. கணினி வந்து விட்டது, கம்ப்யூட்டர் காலங்கள், பெரிய பெரிய கம்ப்யூட்டர்லாம் மாறி சின்ன கம்ப்யூட்டராக மாறி சின்ன அளவு கம்ப்யூட்டர் சிப்பில் வந்துடுச்சு. இப்போ பெரிய மொடா சைஸில் இருக்கும் முன்னாடியெல்லாம் கம்ப்யூட்டர்ஸ், இப்போ அப்படி இல்லை, டின்னாக வந்துடுச்சு. என்ன காரணம்? சிப். அப்போது இந்த சிலிக்கான் இது மாதிரி ஒவ்வொரு அறிவியல் முன்னேற்றங்கள் வர வர மனிதன் குறியீடுகளால் வரலாற்றை அறிந்து கொள்ளும் ஒரு போக்குக்கு மாறுகிறான் நவீன மனிதன். இந்த குறியீடுகளால் அறிந்து கொள்ளும் மனித மூளை பெரிய சைஸ் தேவையில்லை, சின்ன. இப்போ எப்படி கம்ப்யூட்டர் வந்து பெரிய சைஸ்லேருந்து சின்னதாக மாறுதோ அது மாதிரி மனித மூளை சின்ன அளவில் மாற ஆரம்பிக்குது. என்ன காரணம்? இவ்வளோ இருந்தால் போதும், இதில் நிறைய குறியீடுகளால் அவங்க அந்த உலகை புரிந்து கொள்கிறான். இப்போது இதில் என்ன 13% குறைஞ்சதாக சொல்கிறாங்க. இப்போ மற்ற ஆய்வுகள் சரி எப்படி இதை விளக்குவது அப்படின்னா, மனிதர்கள் மூளை அளவு சுருங்கும் நிலை சுமார் 1,00,000 ஆண்டுகள் முன்பு தொடங்கியுள்ளது. அந்த காலகட்டத்தில் தான் மனிதர்கள் மிகவும் உள்ளார்ந்து சிந்திக்கும் பாணியில் இருந்து விடுபட்டு குறியீட்டு தகவல் செயலாக்கம், தமிழில் குறியீட்டு தகவல் செயலாக்கம்னா சிம்பாலிக் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் மூலம் அந்த முறைக்கு மாறும்போது தான் அந்த மூளையினோட அளவு குறைகிறது, அளவு சுருங்குகிறது. அப்போ சுருக்கமான வழியில் சிந்திக்க தொடங்குறாங்க. ஐரோப்பா அப்படின்னா ஐரோப்பாவில் எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படியெல்லாம் யோசிக்காமல் நியூயார்க்னா நியூயார்க் சிட்டியில் இப்படி இருப்பாங்க, நியூயார்க்கில் இப்படி ஒரு கல்ச்சர் இருக்குன்னு டக்குன்னு ஒரு குறியீடுகளால் அதை இது பண்ணுறாங்க, வகைப்படுத்துகிறாங்க. அப்போ குறியீடுகளால் வகைப்படுத்தப்படும் மூளை பெரிய அளவில் சேமிக்கணுன்ற விஷயம் இல்லை, சின்ன அளவு இருந்தாலே போதும், அதிக தகவல் சேமிக்கப்படுது. அப்போது மனிதர்கள் அர்த்தமுள்ள வடிவியல் படங்களை கொண்ட சித்திரங்களையும் குறியீட்டு கலைப்பொருட்களையும் உருவாக்கி தொடங்கிய காலம்தான் இந்த மனித மூளை சுருங்கின காலம், 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போது என்னை பொறுத்தவரை அந்த ஆய்வாளர் அவருடைய பொறுத்தவரை என்ன சொல்கிறாரு, மனிதனின் சிந்தனை பாணியில் இந்த பெரும் மாற்றம் முக்கிய காரணமாக இருந்தது. என்ன? மொழி, லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ்னால் ஒருத்தர் வந்து மொழியினால் அந்த ஒரு மொழியை கண்டுபிடிப்பு வருது இல்லையா, அப்போ மொழியின் மூலம் அந்த லாங்குவேஜ் மூலம் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு மூலையில் தக்க வைக்கப்படுது, அதில் அது சேமிக்கப்படுது. அப்படிங்கிறப்போ மொழி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. மொழி கண்டுபிடிப்புகளுக்கு அப்புறம்தான் இந்த மூளையினுடைய அளவு சுருங்க ஆரம்பிக்கிறது. அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒரு பெரிதான ஒரு முக்கியமான கண்டுபிடிப்புன்னு சொல்லலாம். மொழி பயன்பாடு மூளையினுடைய நரம்பியல் பாதைகளில் திறன் வாய்ந்த வளர்சிதை மாற்றங்கள் இப்போ ஒரு மூளை தன்னுடைய வளர்சிதை மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படின்னா அந்த வளர்சிதை மாற்றங்கள் நல்ல வளர்சிதை மாற்றங்களோட ஒழுங்கமைக்கப்பட்டு இதுதான் மனிதனுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தைக்கு வழிவகுக்குது. அப்போது மூளை எப்படி செயலாக்கப்படுது அப்படிங்கிறது முதல்ல என்னவா இருக்குது அப்படின்னா வேட்டையாடுதல் மூலம் உணவு இறை தேடுதல், அந்த இறையின் மூலம் வாழுதல், இந்த வாழ்க்கையிலேருந்து விவசாயம் செய்தல் அப்படிங்கிற வேளாண்மைக்குள்ளே வர்றாங்க. அப்போ பயிர்களை விளைவிக்கிறது கல்டிவேஷன், இதுக்குள்ளே வரும்பொழுது மொழி, அப்போ சங்கீத மொழிகளில் பேசிகிட்டு இருந்தாங்க, அதாவது கை சைகையிலையும் இது பேசிகிட்டு இருந்தவங்க மொழி பயன்பாடு வருது. மொழி பயன்பாடு வரப்போ ஒரு லாங்குவேஜ், ஒரு சப்தங்கள் மூலமாக ஒரு மொழியை உருவாக்குகிறார்கள், அந்த மொழியின் மூலமாக தகவல் பரிமாறுகிறார்கள். இப்பொழுது அதிக அளவு பெரிய மொழி தேவையில்லை, மொழி வந்து அந்த அளவு கொஞ்சம் சுருக்கிறதுல முதல் பங்கு வகிக்கிறதா ஆய்வு சொல்லுது. சரி, அநேகமாக நம்ம முன்னோர்கள் ஒரு தகவலை
முரட்டுத்தனமாக முறையில் செயலாக்கியிருக்கலாம் என தோணுகிறது. முதல்ல, அதாவது ஆதிகால மனிதர்கள் முரட்டுத்தனமான காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்த காலத்தில் முரட்டுத்தனமான வகையில் செயலாக்கியிருக்கலாம். ஆனால் சிந்தனை முறை அவர்களிடமிருந்து வேறுபட்டது. அந்த சிந்திக்கும் முறை வருது இல்லையா? எப்போ சிந்திக்கும் முறை வருது? சிந்தனை அப்படிங்கிற வளர்சிதை மாற்ற மூலையில் எப்போ ஏற்பட்டதை சொல்கிறாங்கன்னா, மொழி பயன்பாடு அதிகமாகுது. அந்த மொழி லாங்குவேஜ் வரும்போது தான் அப்போ மொழி ஒரு பெரிய பங்கு வகிக்குங்கிறது அப்படிங்கிறத நம்மளுடைய சமீபத்த வடிவம், அதாவது பிற்கால வடிவங்கள் அரசியல் இந்த மொழியினால் ஒரு மனிதனுடைய மூளை எவ்வாறு தன்னுடைய செயலாக்கம் பெறுகிறது, அல்லது மொழியினால் எப்படி அது வசீகரிக்கப்படுகிறது என்பதை நாம் கடந்த கால தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே அதை அறிந்து கொள்ளலாம். அப்போ மொழிக்கு நம்ம பெரிய அறிவியல் ஆய்வுகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட நம்மளுடைய மொழியினால் நாம் எவ்வாறு மொழி குறித்த ஒரு சிந்தனையினால், மொழி குறித்த ஒரு கருத்து செயல்பாட்டினால் நாம் எவ்வாறு ஈர்க்கப்பட்டோம் என்பதை நாம் சமகாலத்தில் அறிந்திருக்கிறோம். இந்த மொழிகளை மையமாக கொண்டே பல அரசியல் கட்சிகள் வந்திருக்கிறது. ஏன் இந்தியா கூட மொழிவாரி மாநிலமாகத்தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆக மொழி ஒரு சிறந்த மனித மூளையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்கிறது அநேகமாக. இப்போ இதுதான் ஒரு உத்தேசமான கருத்து, ரைட்? இப்போ இன்னொரு பங்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெப்பமான சூழலில் வளர்கிற மனித மூளைக்கும் குளிர் பிரதேசங்களில் வளர்கிற மனித மூளைக்கும் அந்த மூளையினுடைய அளவு, சிந்திக்கும் திறன்லாம் வித்தியாசப்படுது. சரி, இப்போ ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஏர் கண்டிஷன் இருக்குது, நீங்கள் ஒரு மனிதனுடைய உடல் வெப்பத்தை குறைக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. எதுவுமே இல்லாத ஒரு காலங்கள், நீரும் நீர்நிலைகளும் மட்டும் இருக்கிற ஒரு காலங்களில் எப்படி அவனுடைய அந்த மனித உடல் அந்த மூளையினுடைய அந்த உடல் வெப்பத்தினை தனித்திருக்கும் என்றால், அந்த மனித மூளை தன்னைத்தானே அந்த உடலில் உள்ள வெப்பத்தை அதிகரிக்கவோ குறைக்கவோ செய்யக்கூடிய தகவமைப்பை பெற்றிருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். எவ்வளோ ஒரு இது பாருங்கள், தெர்மோஸ்டேட்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் குளிர் காலம் என்றால் நீங்கள் வெப்பத்தை வெளியிடக்கூடிய ஒரு கருவி, அதே கருவி வெப்பமான காலங்களில் குளிர்ந்த காற்றினை, ஈரப்பதத்தில் உள்ள காற்றினை வெளிப்படுத்தும் கருவியாக மாறுகிறது. இதுதான் தெர்மோஸ்டேட். இது மாதிரி மனித உடல் தன்னுடைய சீதோஷ்ண நிலை, தட்பவெப்ப நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய உடலை சீரமைத்துக் கொண்டு தகவமைத்துக் கொண்டு வாழ்ந்ததாக ஒரு வரலாறு. சரி, இது ஒரு மனித வரலாறு தான். மேலும் மேம்பட்ட சமூக அமைப்புகளை கொண்ட மனிதனுடைய நாகரிக எழுச்சி இந்த மூளை சுருங்குவதற்கு இன்னொரு காரணமாக இருக்குது. என்ன சொல்லலாம்? 2021ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் உள்ள டாட் மவுத் கல்லூரியினுடைய மானுடவியலாளர் ஜெர்மி டிசில்வா வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்த மண்டை ஓடுகளை வச்சு ஆய்வு பண்ணுறார். அப்போ என்ன பண்ணுறாரு? மியூசின் ஹோமினிட் ருடாபிதேகஸ், அதாவது 9.85 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனித இனம், இப்போ நான் சொன்ன மியூசின் ஹோமினிட், அதுலேருந்து ஆரம்பித்து நவீன மனிதர்கள், அதாவது 3 லட்சத்துலேருந்து 100 ஆண்டுகள் வரைக்கும் வச்சுக்கோங்க, வாழ்ந்த மனித இனம் வரையிலான மண்டை ஓடுகளை வச்சு ஆய்வு பண்ணுறாங்க. ஏன்னா மண்டை ஓடுகள் ஒரு மூளையினுடைய அளவு எவ்வளோ இருந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு மண்டை ஓடை வச்சு அவங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ மேம்பட்ட சமூகங்களை கொண்ட நாகரிகங்கள் 3000 ஆண்டுகள் முன்பு தோன்றத் தொடங்கிய அதே நேரத்தில் நமது மூளை சுருங்க தொடங்கியது அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வினுடைய ஒரு வெளிப்பாடு. இந்த ஆய்வில் என்ன, அவர் பின்னர் மதிப்பீட்டை திருத்தி 20,000 5000 ஆண்டுகளுக்கு முன்பு மூளை அளவு குறைந்ததாக அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா எப்போதுமே ஒரு ஆய்வு என்பது நாம் ஆய்வு பார்வைக்கு தான் உட்படுகிறோம். ஈவன் டாக்டர்ஸ் கூட மெடிக்கல் ப்ராக்டிஷனர், மருத்துவ பயிற்றுனர் தான் அவர், மருத்துவ எக்ஸ்பர்ட் கிடையாது, நிபுணர். மருத்துவ நிபுணர் நம்ம சொல்கிறது ஒரு சொல்லாடலுக்காக பயன்படுத்தலாம் இல்லைய. எந்த ஒரு மருத்துவரும் நிபுணத்துவம் பெறுவதற்கு நிறைய பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். ஆக நான் இப்போ சொன்ன இந்த காணொலியில் முன்னாடி சொன்னதுக்கும் அப்புறம் சொல்கிறதுக்கும் உள்ள அந்த வித்தியாசங்கள், அந்த ஆய்வு வித்தியாசங்களை சொல்லிக்கிட்டே வரேன். அந்த கோட்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுறது. இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இந்த வேட்டையாடி உணவு உண்ட அந்த மனித இனம், அந்த மனிதனுக்கு கிடைத்த ஊட்டச்சத்து, அந்த ஊட்டச்சத்தினால் வளர்ந்த அந்த மூளை பிற்பாடு அந்த வேட்டையாடுதல் குறைந்து இந்த கல்டிவேஷன், விவசாயம் சார்ந்த மாற்றங்கள் இதெல்லாம் வரும்பொழுது இந்த ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக கூட மூளை அளவு சுருங்கி இருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஆய்வு ஒருத்தர் மேற்கொள்கிறார். ஏன்னா எல்லா வகையிலையும் ஆராய்வு செய்யணும் இல்லையா? அப்போ கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் மனித பரிணாம ஆய்வுகளுக்கான லவர்ஹூல் பையத்தை சேர்ந்த மர்டா லகர் நமது மூளை சுருங்குவதை ஊட்டச்சத்து குறைபாடுடன் தொடர்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போ 2013 ஆண்டில் ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசிய மனித எலும்புகள் மண்டை ஓடுகளை ஆய்வு செய்வதவர் மிகப்பெரிய மூளை கொண்ட ஹோமோசெபியன்கள் 20,000 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாகவும் மனித மூளை 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு சுருங்க தொடங்கியது அப்படிங்கிறதா அவருடைய ஆய்வு. இதையும் ஏற்றுக்கிறவங்களும் நிராகரிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ கடைசியாக இந்த செல்ஃப் டெமான்ஸ்ட்ரேஷன், அதாவது மனித சுயமாக வீடுகள் வளர்வதன் மூலம் ஒரு மனிதனுடைய மூளை வளர்ச்சி, அந்த மூளை அளவு சுருங்குகிறதா பெரிதாகிறதா அப்படிங்கிற ஆராய்ச்சியில் கூட நாய்கள் மற்றும் பூனைகள் வளர்ப்பினங்கள் ஆகியோருடைய மூதாதைகளை விட 10-15% சிறிய மூளையை கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் வீடுகளில் சுய வளர்ப்பு முறையின் விளைவாக மனித மண்டை ஓடுகள் சிறியதாக இருப்பதாக முன்மொழிங்கள். அதாவது வீட்டில் வளர்க்கப்படுற முறையிலேயே அந்த மண்டை ஓடுகளுடைய அளவு மாறுது, அந்த மூளையினுடைய அளவு மாறுது. அதை வச்சு ஒரு இதெல்லாம் ஒரு ஆய்வினுடைய ஒரு பகுதி. சரி, புத்திசாலித்தனம் குறைந்து விட்டதா? இறுதியாக அந்த இடத்துக்கு வருகிறோம். புத்திசாலித்தனத்திற்கும் மனிதனுடைய மூளை அளவு சுருங்கியதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா அதில் பெரும்பான்மையாக இல்லை. அப்படி மூளை அளவை வைத்து புத்திசாலித்தனம் நிர்ணயிக்கப்படுவதில்லை அப்படின்னு தான் ஆய்வு வருது. என்ன காரணம்? முதல்ல சொன்ன மாதிரி தான், மொழி மனித மூளையில் வளர்சிதை மாற்றங்களை உருவாக்குகிறது. அந்த வளர்சிதை மாற்றங்கள் ஒரு சிறந்த மனிதனை உருவாக்குகிறது. இதில் புத்திசாலித்தனம் அதிகரிக்கிறதே ஒழிய, அதாவது அதிகரிக்கிறதுங்கிறது நான் சொல்கிறது வளர்சிதை மாற்றங்களுடைய அடிப்படையில். ஆக புத்திசாலித்தனம் மனிதர்களுக்கு மனிதர்கள் மாறுபடலாம், இனத்திற்கு இனம் மாறுபடலாம், அது பல்வேறு விடயங்கள் மூலம் அது மாறுபடலாம். ஆனால் பொதுவாக புத்திசாலித்தனம் என்பது ஒரு குறிப்பிட்ட மூளை அளவை கொண்டது அல்ல என்பதுதான் ஆய்வினுடைய முடிவான ஒரு பகுதியாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சிறிய அளவு கொண்ட மூளை அதிகமான புத்திசாலித்தனம் கொண்டதாக கூட இருக்கலாம். காரணம், குறியீடுகளாலும் மொழியினாலும் அந்த மூளை தன்னுடைய அளவினை குறைத்து கொண்டு அதிக தகவல்களை சேமிக்கிறது. ஆக இந்த காணொளியில் நாம் மனித மூளை பெரிதாக இருக்கிறதோ சிறியதாக இருக்கிறதோ, இதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா, பெண்ணின் மூளை அளவை விட ஆணினுடைய மூளையினுடைய அளவு அதிகம், அதாவது சைஸ் அளவில் பெருசு. அப்போ இதை வச்சு கூட நம்ம புத்திசாலித்தனத்தை, ஆனால் 2 பேருக்கும் புத்திசாலித்தனம் ஒன்றா தான் இருக்குது. ஸோ சைஸ் ஆஃப் பிரைன் இஸ் நாட் டைரக்ட்லி காம்பன்சேஷன் வித் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய இது. ஸோ மூளை வளர்ச்சி என்பது வேறு, புத்திசாலித்தனம் என்பது வேறு, மூளை அளவு என்பது வேறு. இந்த மூன்றும் பல்வேறு ஆய்வுகளுக்கு உட்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் நீண்ட காலமாக மூளையை பற்றி ஆராய்ந்த பல்வேறு விஞ்ஞானிகள் அந்த மூளையில் சிந்தனைகள் எங்கு உருவாகிறது, அந்த சிந்தனையின் மின்னூட்டம் எங்கு நிகழ்கிறது, எந்த இடத்தில் அந்த சிந்தனை மாற்றம் நிகழ்கிறது என்பது போன்ற செயல்கள் இன்னும் புதிரான ஒரு விஷயமாகத்தான் விஞ்ஞானிகளுக்கு இருக்கிறது. ஆக தொடர்ந்து மனித மூளையை குறித்த ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவ்வப்பொழுது நம்முடைய விஞ்ஞான தகவல்களை இந்த காணொளி மூலம் நான் தெரிவிக்கிறேன். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.